அசோக் மதுரையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்தார். வேலையில் டென்ஷன், அதிகமான வேலைப்பளு அப்படின்னு சொல்லி சிகரெட்டை ஆரம்பத்தில் 1-2ன்னு அடிக்க ஆரம்பித்தார். காலப்போக்கில் அந்த சிகரெட்டுங்கிறது அசோக்குக்கு ஒரு அடையாளமாகவே மாறிப்போச்சு. கையில் 6வது விரலை போல் அந்த சிகரெட்டும் ஒரு விரலாக கூடவே கையில் இருக்கும். அவரோட தங்கை வித்யா எவ்வளவு கண்டிச்சும் கேட்கவே இல்லை. இதை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்ட வித்யா ஒரு பெட்டியை அசோக் கையில் கொடுத்தாங்க. அண்ணே, அண்ணே, இந்த பெட்டியை கையில் வச்சுக்கோ. நீ எப்பெல்லாம் சிகரெட் அடிக்கிறியோ அந்த சிகரெட்டோட விலை எவ்வளவோ அந்த காசை இந்த பெட்டியில் போடு அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அசோக் விளையாட்டாக தான் நினச்சி அந்த சிகரெட்டுக்கான பணத்தை அந்த பெட்டியில் போட்டு வச்சுட்டு வந்தார். அசோக்குக்கு திடீர்னு ஒரு நாள் மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவரை மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் நுரையீரலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதாகவோ அதை உடனே அறுவை சிகிச்சை செஞ்சு சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படணும் சொன்னாங்க. இதை கேட்ட அசோக் ரொம்பவும் அதிர்ந்து போனார். அண்ணனுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அண்ணே விடுனே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு போனவங்க அசோக் பணம் சேர்த்து வச்ச அந்த உண்டியலோட மருத்துவமனைக்கு திரும்பி வந்தாங்க. அந்த உண்டியலை அசோக் கிட்ட கொடுத்து, அண்ணா, இதில் சேர்த்து வச்சிருக்கிற பணம் உன்னோட வாழ்நாளில் உள்ள மிச்சம், இதை எடுத்து மருத்துவ செலவுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட அசோக் கண் கலங்கினார். அன்னைக்கு அவர் சேர்த்து வச்ச அந்த தொகை அவரோட மருத்துவ செலவுக்கு பெரிய உதவியாக இருந்தது. ஒரு வழியாக அறுவை சிகிச்சை முடிஞ்சு அசோக்கும் குணமாகி வீடு திரும்பின அசோக் கிட்ட அவரோட தங்கை வித்யா சொன்னாங்க, அண்ணா, அன்னைக்கு நீ இந்த பெட்டியில் போட்டு வச்ச பணம் உன்னோட மருத்துவ செலவுக்கு உதவியாக இருந்தது, உன்னோட உயிரை திருப்பி கொடுத்தது. ஆனால் இழந்த ஆரோக்கியத்தை அந்த பணம் திருப்பி கொடுத்துருமா அப்படின்னு கேட்டா. வித்யாவோட வார்த்தைகளும் மற்ற குடும்ப உறுப்பினர்களோட கண்ணீரும் மருத்துவமனையில் அசோக் பட்ட கஷ்டங்களும் அசோக்குக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சது. அசோக் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தார். என்னோட வாழ்நாளில் இனிமேல் இந்த சிகரெட்டை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. அசோக்கோட வாழ்க்கையே அன்னையிலிருந்து மாறுச்சு. இந்த புகைப்பழக்கத்தால் ஆஸ்துமா, புற்றுநோய், மாரடைப்பு போன்ற நோய்கள்லாம் வரும். புகைப்பிடிக்கிற எண்ணம் தோணும் போதெல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிச்சு பாருங்க. அப்படி குடிக்கும்போது உங்களோட அந்த எண்ணத்தை அது குறைக்கும். புகைப்பிடிச்சே தீரணுங்கிற ஒரு பதட்டம் ஏற்படும் போது நீங்கள் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. உங்களையே நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை நினச்சி பாருங்கள். அதுவே இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும்.